ஆதி என்னும் பராமரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீதி நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் இந்த ஜோதிட ஆண்டோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். புலிப்பாணி ஜோதிடம் பாகம் 2 தாய் மகளேசல் என்ற நூலிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த தகவல்களும் என்ற வகையில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று பாடல் எண் 181 ராஜயோகம் தரும் கிரக அமைப்புகளை கொண்ட ஜாதகம் எப்படி இருக்கும் என்ற பலன்களை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. சுப பாக்கியாதிபதி தோன்றும் ஜென்ம லக்கணத்தில் தோன்ற நல்ல சுபக்கோள்கள் இருந்து நோர்க்க ஜென்மனுக்கு ராஜயோகம் தாயே அதுகேல் சுகன் நீளன் வெள்ளி மேவ சுருதிப்படி வியத்தில் மாளும் நிற்க கூறும் சுருதிப்படி மறுதகப்பன் என்றுரைத்தேன் ஜென்மனுக்கு மகளே என்று பாடலை முடித்துள்ளார். மகள் தாயிடம் கூறுகிறாள், 4 குடையவனும் 9 குடையவனும் லக்கணத்தில் சேர்ந்திருக்க இவர்களை சுப கிரகம் பார்வையிட்டிருந்தால் ஜாதகனுக்கு ராஜயோகத்தை சொல்லலாம் என்று கூறுகிறார். தாய் மகளை பார்த்து கூறுகிறார், மகளே, லக்கணத்தில் 4 குடையவன் சனி சுக்கிரன் ஆகிய 4 இணைந்திருக்க 12ஆம் வீட்டில் புதன் அமர்ந்திருந்தால் ஜாதகன் வேறு ஒரு தந்தையிடம் வளர்வான் என்று கூறுகிறார். பொதுவாகவே 4ஆம் இடத்துக்குரிய கிரகமும் 9க்குரியவனும் சுக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாக்கியஸ்தானாதிபதி பிதுர்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்குரிய கிரகம் ஒன்று சேர்ந்து எங்கு இருந்தாலும் லக்னாதிபதி நின்ற நிலைக்கோ அல்லது லக்னத்துக்கோ மறையாமல் இருக்கும் பட்சத்தில் அது யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக இந்த பாடலில் சொல்லப்பட்ட முன்பகுதி நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. அதே சமயத்தில் 4 குடையவன் சனி சுக்கிரன் லக்னாதிபதி லக்கணத்தில் நிற்க 12ஆம் வீட்டில் புதன் அமர்ந்திருக்க ஜாதகன் வேறு தந்தையிடம் வளர்கிறான் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அமைப்பு ஓரிரு ஜாதகங்களில் கண்ணுக்கு தென்பட்டிருக்கிறது. அந்த வகையில் அந்த ஜாதகர் தத்து பிள்ளையாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக இந்த பாடலில் சொல்லப்பட்ட தகவல்கள் அப்படியே ஒத்துப்போகிறது என்பது சற்று சுவாரஸ்யமான ஒன்றுதான். அடுத்து பாடல் எண் 182 ஜெகம் ஆளும் வேந்தன் என்ற தலைப்பில் மகர முதல் 7க்குள் மாந்தன் நிற்க ஈராறுக்குள்ளே நல்ல மதியன் கேந்திரம் அரசர் ஜென்மம் மைந்தனுக்கு தீர்க்க யோகம் தாயே அதுகள் ஜெகத்தையாளும் அரசன் கொடி அழிக்கும் வல்ல வீரசூரன் பின்னும் நல்ல பேர்விளங்கும் ஜென்மன் பூவில் சீமான் என்று உரைத்திடுவாய் மகளே என்று கூறுகிறார். மகரம் முதல் 7 ராசிகளுக்குள் அதாவது கடகத்திற்குள் மந்தன் என்று சொல்லக்கூடிய சனி நிற்க இது யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகர முதல் 7 ராசிகளுக்குள் சனி அமர்ந்திருக்க சந்திரன் லக்கினத்திற்கு கேந்திர ஸ்தானங்களில் நின்றிருக்க குரு லக்கினத்தில் வீற்றிருக்க யோகத்தை தருகிறது என்று சொல்லியுள்ளார். இது ஒரு வகையில் பார்க்கும் பொழுது அப்படியே ஒத்துப்போகிறது. மற்றும் ஒரு வகையில் பார்க்கும் பொழுது இவர்கள் யாரும் தன்னுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து பெரிய வெற்றிகளை ஈட்டவில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இந்த ஜாதக அமைப்புடையவன் உலகை ஆளும் மன்னனாய் இருப்பான். பிறர் வேந்தர்களின் அதிகாரத்தை அழித்துவிட வல்லவனாகவும் அஞ்சா நெஞ்சம் உள்ளவனாகவும் திகழ்வான். பேரும் புகழும் பெறுகிறான். இப்பூவுலகில் பெரும் செல்வம் உடையவனாக வாழ்ந்திருக்கிறான் என்று கூறப்படுகிறது. இந்த ஜாதகம் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஜாதகர் தன்னுடைய சொந்த ஊரில் தந்தை வழி தாத்தா சொத்தில் பூர்வ புண்ணிய முன்னில்
மண்ணில் வாழ்வதற்கான வாய்ப்பை தருவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து சுகவான் என்ற தலைப்பில் பாடல் எண் 183. சுக்கிரன் நல்ல சுகத்திலேற சோமன் ஜென்மன் சனியன் புந்தி நடுவில் ஜென்மன் சுகவானா விதி தீர்க்கம் கருதி விதி பிசகாது தாயே அதுகில் கொக்கிரகு போல் துகிலாய் குமரனுக்கு 8 ஆண்டில் அரிட்டம் கூறும் குமரனுக்கு யோகமெத்த குறிநிலையை கூர்ந்து செப்பு மகளே என்று பாடலை முடித்துள்ளார். மகள் தாயை பார்த்து சொல்கிறார், சுக்கிரன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்க கூடவே சந்திரன் லக்னாதிபதி சனி புதன் ஆகியோரும் இணைந்திருந்தால் ஜாதகன் சுகவாசியாக இருக்கிறார். ஆயுள் தீர்க்கம் கொக்கிற்கு இறகு போல மெல்லிய ஆடை அணிந்த என் மகளே ஜாதகனுக்கு 8ஆம் வயதில் உயிர்ப்பு கண்டம் வந்து விலகும். ஜாதகன் மிக்க அதிர்ஷ்டமுடையவனாய் இருக்கிறான். கோல்வளம் பலவீனங்களை சீர்தூக்கி பார்த்து பலன் உரைப்பாயாக என்று கூறுகிறார். பொதுவாகவே எந்த ஒரு வீட்டிலாக இருந்தாலும் சரி, இங்கு 4ஆம் வீட்டில் என்று சொல்லியுள்ளார். எந்த வீட்டில் ஒன்றுக்கு மேற்பட்ட மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் ஒன்று சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் அவர்கள் எல்லா கிரகங்களும் ஒரு கிரகத்திற்கு 1, 5க்குரிய 9க்குரிய கிரகமாகவோ அல்லது 1, 4, 7, 10க்குரியவர்களுடைய ஸ்தான ஆதிபத்திய பலனை பெற்றிருந்து ஒரு இடத்தில் எல்லா கிரகமும் சேர்ப்பதற்கான வாய்ப்பில்லை என்பது நடைமுறை அனுபவம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒன்று மிகப்பெரிய யோகத்தையும் செல்வாக்கையும் செல்வத்தையும் தந்து ஆயுளை கெடுத்து விடுகிறது, அல்லது கண்டத்தை தந்து விடுகிறது, அல்லது இந்த யோகங்களை எல்லாம் தரும் பட்சத்தில் அவருக்கு எந்த ஒரு யோகத்தை எந்த ஒரு கிரகம் தந்ததோ அந்த யோகத்தை அனுபவிக்க அந்த கிரகத்தின் காரகத்துவ உறவு இல்லாமலே போய்விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. ஆக ஒரு வகையில் அந்த ஜாதகனுக்கு சுகம் மெத்த என்று சொல்லும் பொழுதும் இன்னொரு வகையில் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தருவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அடுத்து சம்பத்து உள்ளவன் என்று தலைப்பில் பாடல் எண் 184. பௌமன் வெள்ளி வெய்யோனும் 10ஆம் 11ஆம் திரிகோணம் சேயன் பாக்கியமவன் சம்பத்துள்ளோன் புண்ணியவான் என்றுரைத்தேன் தாயே அதுகில் பௌமன் கதிர் கணக்கானவர் பாங்குடனே சரமாய் நின்றாலும் சொல்லும் பாலகனுக்கு தனமிருந்தும் பணத்திரையை பணமெடுக்கான் மகளே என்று கூறியுள்ளார். மகள் தாயிடம் கூறுகிறாள், தாயே செவ்வாய் சுக்கிரன் சூரியன் ஆகிய மூவரும் இணைந்து 10, 11, 1, 5, 9 என்னும் ஸ்தானங்களில் ஏதாவது ஒன்றில் அமர்ந்திருந்தால் ஜாதகன் நற்பேறுகள் பல பெற்றிருப்பான், செல்வமுடையவன், புண்ணிய காரியங்கள் செய்வான். மகளே செவ்வாய் சூரியன் புதன் மூவரும் மேசம் கடகம் துலாம் மகரம் என்னும் 4 ராசிகளில் ஒன்று இணைந்து அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் செல்வம் உடையவனாயிருப்பான், ஆனால் செலவு செய்யாத கஞ்சனாயிருப்பான் என்று கூறியுள்ளார். பொதுவாகவே 10, 11, 1, 5, 9 இவர்கள் எல்லாம் செல்வத்தையும் செல்வாக்கையும் தரக்கூடிய ஸ்தானத்துக்குரிய அமைப்பை பெற்றவர்கள். இந்த 5 இடங்களிலும் சுபகிரகமோ அல்லது லக்னத்திற்கு சுகத்தை தரும் கிரகமோ அல்லது திரிகோணாதிபதிகளோ அமர்ந்து அவர்களுடைய தசாபத்திய நடத்த காலம் யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதற்கடுத்து பாடல் 185. வேசியோகம் என்று தலைப்பில் இந்த பாடல் சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. பாடல் எண் 185. கதிர்குவியும் சுங்கன் நிற்க காளைக்கு வேசியோகம் வினையால் நல்ல வெகுதனங்கள் சேர்க்கையுள்ளோன் வெங்கல பாத்திரத்தில்
உணவு கொள்வான் தாயே அருகேல். அன்னைக்கு அதிபதியோனும் 6 8 இவர்களுடன் சேர கூறும். அன்னைக்கு காந்தல் சுரம் கழிச்சல் ரோகம் கண்டு நீங்கும் மகளே என்று பாடலை முடித்துள்ளார். மகள் தாயிடம் கூறுகிறாள், சூரியனுக்கு 12ஆம் வீட்டில் சுக்கிரன் அமர்ந்திருந்தால் வேஷியோகம் என்று கூறப்படுகிறது. இந்த ஜாதக அமைப்புடையவன் ஏராளமான செல்வாக்கை சேர்க்கிறான். வெண்கல பாத்திரங்கள் போன்ற விலை உயர்ந்த உலோக பாத்திரங்களுடன் வாழ்ந்து முடிக்கிறான் என்று கூறியுள்ளார். மகளே, 4 குடையவன் 6 குடையவனும் 8 குடையவனும் இணைந்திருந்தால் ஜாதகனின் தாய்க்கு உடல் எரிவு, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு போன்ற நோய்கள் ஏற்பட்டு விலகும் என்று கூறியுள்ளார். இது நடைமுறையில் அப்படியே ஒத்துப்போகிறது. அப்படி இருந்தாலுமே கூட தந்தைக்கு பெரிய அவமானத்தையும் சிரமங்களையும் அல்லது சொல்லி மாளாத நோய்களையும் தவறான உறவுகளையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 6 குடையவனுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது அவர்கள் தாய்க்கோ அல்லது தந்தைக்கோ இழப்புகளையும் நோய்களையும் அவமானங்களையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் ஏமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சிறர் பதம் காப்பதாமே.